நல்லிணக்கபுரம் பகுதியில் மீள்குடியேறிய மக்கள் தாம் குடியேறியுள்ள பகுதியில் தமது வாழ்வாதார தொழிலை மேற்கொள்வதற்கு எவ்வித வசதியும் இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர். வலிவடக்கிலிருந்து தையிட்டி மற்றும் மயிலிட்டி பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு நலன்புரி முகாம்களில் தங்கியிருந்த மக்களுக்கு அரசு காணிகளில் வீடுகள் அமைக்கப்பட்டு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அவ்வாறு குடியேறிய மக்கள் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் சரியான முறையில் அமைத்து தரப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். தந்திருக்கிறாங்க அந்த அரசாங்கம் அப்படி தந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் முதல் கடத்தொழில் செய்த இடங்கள்ல நாங்கள் இருந்தாங்க. இப்போ கடத்தொழில் செய்கிறதுக்கு ஒரு வசதி இல்லை, வேறு தொழில் செய்கிறதுக்கு ஒரு வசதி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ஃபேக்டரி இயங்கினா இப்போ ஃபேக்டரி இயங்கல, ஒரு வேலை இல்லாமல் ஒரு கஷ்டங்கள் இப்படியான இதுகளில் இருக்கிறோம். இடத்துல இங்கே தண்ணியெல்லாம் அடிக்கிற இதுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் டேங்க் வச்சு தான் அடிக்கிறாங்க. அப்படியான இதெல்லாம் வீடுகளும் கொண்டு வந்து ஆக்களை இப்படி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதவி செய்யணும், அமைச்சு தந்திருக்கணும். வீட்டு திட்டமும் காணி கிடைச்சாலும் எங்களோட பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாத ஒரு சிக்கல். என்ன காரணம் கேட்டால் நாங்கள் கூடுதலாக கடத்தொழில் நம்பி தான் இங்கே நாங்கள் இப்போ கடத்தொழில் அங்கே செய்கிறதுக்கு அனுமதி கிடைச்ச இடத்துல புண்ணிய பூமி என்று சொல்லி அது கொஞ்சம் தடப்பட்டு இருக்கு. இருந்தாலும் வேறு இடத்துல ஒழுங்கு படுத்தி தரலாம் என்று சொல்லி அதுக்குரிய சொன்னதால நாங்கள் இந்த ஒரு மாத காலமும் இனி மழை காலம் இருக்கிறபடியாக கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று இருக்கிறோம். நிலம்புரி நிலையங்களில் இருந்த தொழில் வாய்ப்பு பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கு. அத்துடன் இங்கு சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணப்படுவதாகவும் இவர்களின் வாழ்வாதாரங்களும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தலைமைத்துவ குடும்பத்தில் 4 பேர் நாங்கள், நானும் 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு மகனும். எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது தொழில்கள் செய்கிறதுக்கு. அதுக்கு எங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இந்த உதவி செய்தால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் தொழிலை செய்து முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும். இப்போ வாழ்வாதாரம்னு சொல்லி தெரிவிக்கல, எங்களுக்கு தொழில் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு நல்லா. எங்களுக்கு வீடுகள் தந்தபடியாக எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை அந்த தொழில் வாய்ப்பையும் தந்தால் நாங்கள் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எங்களை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இப்போ இதில் ஒரு நாளைக்கு நாங்கள் 25 கடைசி 30 தட்டு பின்னுவோம். பின்னினால் எங்களுக்கு இதில் வருமானம் காணாது. அதனால எங்களுக்கு 3 நேர சாப்பாடுகள், தண்ணி வெண்ணிகள், மற்றது பிள்ளைன்ற செலவுகள் எங்களுக்கு போதிய அளவு காணாது. இதை கொண்டு நாங்கள் இவ்வளவு காலம் இதைத்தான் காலம் வலித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மட்டை 10 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்குறோம். நாங்கள் வாங்கித்தான் பின்னுறோம். எங்களை செலவுகளுக்கு இது செய்யாட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், சரியான கஷ்டம். மேலும் இங்கு காணப்படும் சகல வீடுகளிலும் நீர்த்தாங்கிகள் இருப்பதுடன் அவற்றுக்கு 4 நாட்களுக்கு ஒரு முறையே நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயம் தொடர்பில் கவனத்திற்கொண்டு நல்லிணக்கபுரம் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை